இனிய காலை அனைவருக்கும். அப்சஷனுக்கும் அடிக்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்? முதல்ல அப்சஷனை பார்ப்போம். அப்சஷனுங்கிறது வந்து ஒரு எண்ண சுழற்சி. ஒரு செயலை வந்து திரும்ப திரும்ப செய்வாங்க. உதாரணத்துக்கு கையை வந்து கழுவுறாங்கன்னு வச்சுங்களேன், திரும்ப திரும்ப கழுவுறாங்க. அது அவங்களுக்கு ஃபியர் வந்து அவங்க அந்த கையில் வந்து நிறைய கிருமி இருக்குது, எவ்வளோ தான் கழுவுனாலும் போகலைங்கிற ஃபியரு, அந்த ஆங்ஸைட்டியும் அவங்க திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க விரும்பாமலே உள்ளே வரும். அந்த ஆங்ஸைட்டியை வர்றதுனால, எண்ணம் வர்றதுனால அது தள்ளிவிட முயற்சி பண்ணுவாங்க, போகாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கையை கழுவிட்டே இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரை கழுவுவாங்க. அதாவது ஃபியரும் இருக்கும், அந்த ஆங்ஸைட்டியும் இருக்கும். விரும்பி செய்கிற ஒரு செயல் கிடையாது. ஆனால் அடிக்ஷனுங்கிறது வந்து அவங்க வந்து விரும்பி செய்வாங்க, ஒரு இம்மீடியட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும், ப்ளஷர் கிடைக்கும், அதுக்கு அடிமையாகிடுவாங்க. அதை விடுறதுக்கு முடியாது. ஏன்னா அந்த அந்த மைண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமாக வந்து கேம்பிளிங் அடிக்ஷன், போர்னோகிராஃபி அடிக்ஷன், ஆல்கஹால் அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன், இந்த மாதிரி அடிக்ஷன்லாம் வந்து திரும்பி திரும்பி அவங்களுக்கு ப்ளஷர் கிடைக்கிறதுனால செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. விடுறது கஷ்டம், விடுறதுக்கு உதவி தேவை. அதே மாதிரி அப்சஷனுக்கும் அவங்களேருந்து அந்த அப்சஷன் பழக்கத்துலேருந்து விடுபட உதவி தேவை. மருந்தும் இருக்குது, சைக்காலஜி தெரப்பியும் இருக்குது. அடிக்ஷனுக்கும் வந்து மருந்து இருக்குது, சைக்காலஜிக்கல் தெரப்பி. முக்கியமாக அடிக்ஷனை பொறுத்தவரை அவங்க விரும்பி அவங்க அடிக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் ஒர்க் ஆகும். ஓகே, அப்சஷன் வேறு, அடிக்ஷன் வேறு. நன்றி, வணக்கம்.